ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக்ஸ் டு பிரியாஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பேபி பிறந்ததும் அந்த 1 இயர் கம்ப்ளீட், அந்த 1 இயர் பர்த்டேக்குள்ளே, பேபியோட 1 இயர் பர்த்டேக்குள்ளே எல்லாருக்குமே வெயிட்டை கம்மி பண்ணி ஸ்லிம் ஆகி பழைய உடம்பை கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாருக்குமே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். எல்லாமே அது ரொம்ப ஆசைப்படுவோம், நம்ம பழையபடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதே மாதிரி நான் வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸசைஸ்லாம் நான் சுத்தமாக பண்ணவே இல்லை. நான் பண்ணது ஒன்லி டயட் ஃபாலோ பண்ணது மட்டும்தான். அதுவும் சிம்பிளாக ஒரு 30 டேஸ்க்குள்ளாரவே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப நாளாக எடுத்துக்கல, கொஞ்ச நாளே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ப்ராப்பராக எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன், அதே மாதிரி நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நான் 55 இருந்தேன் ஆக்சுவலாக வெயிட். நான் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ தான் 67 இருந்தேன் ஆக்சுவலாக. நான் அதுக்கப்புறம் ஒரு 12 kg கிட்ட நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அகெயின் அந்த 55K வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். விச் மீன்ஸ் ரொம்ப இல்லை, டயட் அந்த ஃபுட்டுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் என்னோட இந்த ஜேர்னியை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேபி பிறந்ததும் நம்ம வெயிட் ஏறுறதுன்றது நார்மலான விஷயம் தான், அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது முதல்ல. ஆனால் அதை எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான வேல எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ண ஒரு வீக்லி ரொட்டீன், அதாவது அந்த டயட் பிளானை நான் என்னென்னலாம் பண்ணேன், அந்த டயட் பிளானை என்னெல்லாம் இன்க்ளூட்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ரொம்பலாம் பெரிய டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணல. சின்ன சிம்பிளான டயட்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ஃபன்னான விஷயத்துக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் எப்படி நான் 12 kgs வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ கீப் ஃபாலோயிங் மீ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா வேறு என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட்டில் இருக்க டயட் ஃபாலோயிங் மெத்தட் தான். லிஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லிஸ்ட்டெல்லாம் போகாதீங்க. வீட்டில் இருக்க சிம்பிளான லிஸ்ட்டு மட்டும்தான் இது. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து ஆக்சுவலாக எப்போ டயட்டை ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட்டை லாஸ் பண்ணேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 1 இயர் வந்து பேபிக்கு வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது, சாலிடாக கொடுக்குறதே வந்து 6 months மேலே தான் அப்படின்னுவாங்க. ஸோ அதனால் நான் 1 இயர் ஃபுல்லாகவே நான் நல்லா ஃபீட் பண்ணேன். வீட்டில் கொடுக்கறது ஒழுங்காக சாப்பிட்டு இந்த வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த கவலையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கல. நான் பொறுமையாக பண்ணிக்கலாம், எல்லாம் முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக தான் இருந்தேன். ஸோ 1 இயர் 2 months கிட்ட வச்சுட்டேன். 1 year 2 month வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் மதர் மில்க் தான். ஆனால் பட் 7th month மேலே தான் நான் சாலிடாக கொடுக்க ஆரம்பித்தேன் அவனுக்கு. அப்போ கூட நான் வந்து எங்கே வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்னோடய ஹெல்த்னால அவனுக்கும் ஃபீட் பண்ணும்போது பாதிக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, எதுவுமே மைண்டில் வச்சுக்கல. அவன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 14 month வந்து ப்ராப்பராக பேபி மில்க் மதர் மில்க் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணேன் நான். ஸோ அதனால் நீங்களும் 1 இயருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 1 இயர் வந்து ஃபீட் பண்ணுறோம். அதனால் அது வரைக்கும் வெயிட் வந்து நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு நான் சொன்ன ஈஸியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணும்போது நம்ம டயட் ஃபாலோ பண்ணாக்கா நமக்கே பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். குழந்தை பிறந்துட்டு நமக்கே சுத்தமாக இம்யூனிட்டியே இருக்காது, நமக்கே பிளட் இருக்காது, இருக்க பிளட்டெல்லாம் பாப்பாக்கு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து அந்த வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயத்தையே நான் விட்டுட்டேன். ஸோ அந்த கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், வெறும் 1 இயர் தானே டக்குன்னு போயிடும். ஏன்னா நம்மளே ஓவர் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை வச்சுக்கிட்டு. நம்ம எதுவும் கூடலாம் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மையிலே ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பாடி பெயினாக இருக்கும், மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ், பட் ரொம்ப பஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து வெயிட் லாஸ் எடுத்து வேணாம், சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த 1 இயர் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். அப்போ
அப்புறம் 1 இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனே என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து ஆல்மண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவேன். ஒரு 8 to 10 அளவுக்கு ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து குடிச்சிருவேன். இது கூடவே நல்லா 1 கப் அளவுக்கு சுண்டல் எடுத்துப்பேன். எதனா ஒரு சுண்டல், கொண்டைக்கடலை, இந்த மாதிரி பச்சை பயிர்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஊற வச்ச தண்ணி வந்து தூக்கி போட்டுறாதீங்க, இதையும் சேர்த்து குடிச்சிடுங்க, அவ்வளோ நல்லது இது. இந்த மாதிரி மீல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மெனூஸ் வந்து நமக்கு வெயிட் வந்து கெயின் பண்ணாது. இது மட்டும் இல்லை, ஒரு கப்பு ஃபுல்லாக சுண்டல் எடுத்துப்பேன், அது கூட 2 பனானா எடுத்துப்பேன், அது கூடவே கொஞ்சமாக வந்து குக்கும்பர் அப்படின்னா மொக்காச்செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெயிட் வந்து கெயின் பண்ணாது இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதிகமாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்கும் வேறு. ஸோ அதனால் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து வெயிட் வந்து எப்போவுமே கெயின் பண்ணாது. உங்களை அதுக்குன்னு இது வெயிட் லாஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவீங்க, அதனால நான் சொல்கிறேன். தென் லஞ்சுக்கு என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க அதே சாதம் தான். அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும். ஒரு இட்லி சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். குட்டி இட்லியில், மினி இட்லியில். இப்போல்லாம் 30 இட்லியில் ஒன்று வந்துருச்சுன்றதால அந்த மீடியம் சைஸில் இருக்க இட்லி நான் அப்படி சொல்கிறேன் நான். அதளவுக்கு போர்ஷன் வந்து ரைஸ் எடுத்துப்பேன், கொஞ்சமாக சாம்பார் எடுத்துப்பேன். அந்த இவ்வளோ போர்ஷன்ஸ் நான் ரைஸ் எடுத்தேன் அப்படின்னா இந்த 2 போர்ஷன்ஸ் அளவுக்கு பொரியல் எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரே ஒரு பாயில்டு எக் வச்சுப்பேன். இந்த போர்ஷன்ஸ் இப்போ நான் பிளேட்டில் காட்டுறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த அளவுக்கான போர்ஷன்ஸ் வச்சு தான் நான் சாப்பிடுவேனே. சாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில். பொரியல் வந்து நான் நிறைய வச்சு சாப்பிடுவேன். எண்ணெய் கூட லைட்டாக ஆட் பண்ணி செஞ்சு தான் சாப்பிடுவேன். எண்ணெயை ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து வெயிட் எங்கே கெயின் பண்ணி விட்டுருவோன்ற ஒரு பயம் இருந்ததுனால ரொம்ப 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 லைட்டாக தான் போட்டேன். ஆனால் உண்மையிலே எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு இதெல்லாம் இவ்வளோன்னு நான் ஃபாலோ பண்ணதுனால. எப்பவுமே டெய்லியும் வீட்டில் ஆஃப்டர்நூன் என்ன மீல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அந்த போர்ஷன்ஸில் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு பொரியல் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆனால் அது கூடவே நடுவில் ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னா எதனா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸை. அண்ட் அதே மாதிரி ஜீரண பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டர் ப்ளஸ் அது கூட இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 1/4 லெமன் அந்த அளவுக்கு அந்த தண்ணியில் ஸ்குவீஸ் பண்ணி அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணி இந்த வாட்டர் எடுத்துக்கோங்க, டெய்லியுமே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வெயிட் லாஸ் பண்ணும். ஏன்னா லெமனில் இருக்க அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து உள்ள இருக்க ஃபேட்ஸ் வந்து பர்ன் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காகவே உங்களால் எந்த அளவுக்கு அந்த தண்ணியை சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சூடாக குடிங்க. ரொம்ப பத்திக்கிற மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியும் இந்த அளவுக்கு சூடுனால கடகடன்னு குடிக்க முடியும் அப்படின்னு தோணும் இல்லையா? டீ மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, சிப் பண்ணிடலாம். கடகடன்னு ஒரு மடக்குன்னு குடிச்சிடணும். ஃபுல்லாகவே வச்சு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பழகிடும். இருந்தாலுமே நீங்கள் கடகடன்னு குடிக்கிறது தான் நல்லது. ஸ்பீடாக போகும்போது தான் அது கரெக்டாக இருக்குமே. ஸோ இந்த தண்ணி வந்து இந்த மிக்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே குடிக்கணும், முதல் எம்டி ஸ்டொமக்கில். ஜீரண தண்ணின்றது நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்துக்கோங்க. பட் இந்த ட்ரிங்க் வந்து ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக், மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்லேயே இதை குடிக்கணும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஃபேட்ஸ் வந்து நிறைய பேர்ன் ஆகும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அண்ட் நான் இன்னொரு ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி நிறைய குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வயிறு ஃபுல்லாக ரொம்பிடும். ஸோ ரொம்பிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு சுத்தமாக பசி எடுத்துக்காது. ஸோ அந்த நேரத்துக்கு சாப்பிடும்போது நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், நம்ம நிறைய எடுத்துக்க மாட்டோம். இந்த இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னாவே நிறைய தண்ணி குடிச்சிடுவேன். நல்லா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிடுவேன். அப்போ தான் சாப்பிட முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி டெய்லியும் வார்ம் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தேன். கோல்ட் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ குடிக்கவே இல்லை நான். நீங்கள் எப்போ குடித்தாலுமே சுடு தண்ணியாகவே குடிங்க, ரொம்ப நல்லது. அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு. சாப்பிடும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி குடிச்சிடுங்க. அண்ட் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் டீக்கு பதிலாக நார்மலான பிளாக் காஃபி, பிளாக் டீ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ, ஈவன் க்ரீன் டீ ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ க்ரீன் டீ கூட எடுத்துக்கோங்க. டீ குடிக்கும் போது அந்த டீலே, அந்த க்ரீன் டீலேயே அந்த பிளாக் காஃபிலையோ இல்லை பிளாக் டீயோ இதில் வந்து லைட்டாக லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை போடவே கூடாது. உங்களுக்கு ஈவன் ஸ்வீட்டாக தான் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மார்னிங் குடித்த மாதிரி ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க, சும்மா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம். ஸோ இவ்வளோ தான், இது அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. மில்க்கு, நான் சொல்கிற இந்த டயட்டில் மெயினான ஒரு விஷயம், மில்க்கை நீங்கள் குடிக்கவே கூடாது. மில்க் சம்மந்தமான எந்த பொருள், பன்னீர், சீஸு, இந்த மாதிரி மில்க் சம்மந்தமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. பட்டரு,
பட்டர் மில்க்கு கூட சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பால் பொருள் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த 1 மந்த்துக்கு. அப்போ தான் வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகும். நான் சொல்கிறத நம்புங்க, உண்மையிலே லாஸ் ஆகும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கேட்பாங்க, எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு. அவளுங்களுக்கும் நான் இதே தான் சொல்லியிருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தி ஃபாலோ பண்ணி உண்மையிலே குறைச்சிட்டா. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், நீ என்னன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். உங்களுக்கு வந்து டெய்லி மெனு வேணும், இந்த லஞ்ச் மெனு தான் எனக்கு வேணும், உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டயட் மெனு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலே பிளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வெயிட் லாஸ்க்கான டயட் பிளான் மெனூஸை வந்து நான் வாயில் தான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் மெனு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வந்து அர்ஷாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால அதை காமிக்க முடியல. அதனால நீங்கள் அதில் பாருங்கள், நான் மெனு சொல்வேன். சிலதில் வந்து மெனு சொல்லியிருக்க மாட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸையும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கான மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டின்னர். விச் மீன்ஸ் நம்ம ஒரு 7 to 7:30க்குள்ளே டின்னரை ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் டின்னர் எடுக்கவே கூடாது. 7 to 7:30க்குள்ளே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு பிளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும். நம்ம அதுக்கு மேலே சாப்பிடவே கூடாது சுத்தமாக எதையுமே. டின்னருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ரைஸே வேண்டாம். ரைஸு, இட்லி, தோசை, ஆப்பம், இந்த மாதிரி சேமியா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. 2 சப்பாத்தி வித் சேலடு. அது கூட இந்த பட்டர் வச்சு சாப்பிட்றது, இந்த ஜாம் வச்சு சாப்பிட்றது, வீட்டில் செய்கிற தக்காளி தொக்குன்னு அது இதுன்னு சொல்லி வச்சு சாப்பிடாதீங்க. அது கூட டெய்லியுமே சேலட்னால் ரொம்பவும் கஷ்டப்பட வேணாம். கேபேஜு, கேரட்டு அண்ட் தென் குக்கும்பர், இது 3த்தையுமே நல்லா துருவிட்டோ இல்லை நீட்டமாவோ போட்டுக்கிட்டோ அதுக்கு லைட்டாக உப்பு அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சப்பாத்தி உள்ள ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்டஃப் மாதிரி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுவும் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா பழக்கம் ஆகிடும். உங்களுக்கு அதை தவிர வேறு எதாவது வேணும்னு தோணுச்சுன்னா மொக்கச்சலத்தை வேக வச்சு நைட்டில் சாப்பிடுங்க. ஆனால் நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், கூல்ட்ரிங்க்ஸ் சுத்தமாக குடிக்கவே கூடாது. மில்கே வேணான்றேன்னா அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் யோசிச்சு பாருங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் சுத்தமாக குடிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டை கெயின் பண்ணும். டீ காஃபியும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஈவன் நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. 100% கொஞ்சம் கூட மில்க் எடுத்துக்கவே கூடாது. டீ காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ யங் மாம்ஸ்க்கு என்னுடைய லாஸ்ட் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. 1 இயர் கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது நல்ல கரெக்டான டயட் மெயின்டைன் பண்ணிங்கனாவே வீட்டிலே இருக்கிறது தான். ரொம்பலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ரொம்பலாம் வெளியே போய் எதுவும் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் இல்லை. வீட்டில் செய்கிற சாப்பாடே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னாவே போதும். ஈஸியாக 12 kg நம்ம லாஸ் பண்ண முடியும் நம்மளால். இந்த டயட் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. இதில் வேறு எதனா டவுட்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டை தாராளமாக எனக்கு கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இதோட டெய்லி போகிற மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.